ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் சமையலறை. உங்க வீட்ல எல்லோரும் பசிச்சு ருசிச்சு சாப்பிட உடலுக்கு முழு ஆரோக்கியத்தையும் மீட்டு தரக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த தக்காளி மற்றும் எப்பவும் புத்துணர்ச்சியா வச்சுக்கக்கூடிய வெங்காயம் இதை வச்சு ஒரு காரசாரமான சட்னி 5 நிமிஷத்துக்கும் குறைவா அட்டகாசமா வைக்கலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பார்ப்போமா? நீலவாக்கில் நறுக்கிய பெரிய வெங்காயம் 1 கப், 2 பெரிய தக்காளி நறுக்கியது, 4 அல்லது 5 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிள்ளை, அரை டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் நம்ம நீலவாக்கில் நறுக்கின வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, அதோட சீரகம், மஞ்சள் தூள் மற்றும் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டிராப் கூட ஆயில் சேர்க்காம ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிடலாங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தக்காளி உங்களுக்கு நல்ல பழுத்த தக்காளியாக இருந்ததுன்னா சட்னி ரொம்ப டேஸ்டாகவும் நல்ல கலராகவும் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்க அப்டேட் உங்களுடன். 10 அல்லது 20 செகண்ட் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க, வெங்காயம் தக்காளியிலேருந்து வர்ற அந்த தண்ணியிலேயே எல்லாமே நல்லா வெந்துடும். இதில் நம்ம சேர்த்துக்கிற சீரகம் வாசனைக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். நீங்கள் நிறைய சேர்த்தீங்கன்னா சட்னி கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ஒரு 2 சுத்துல நல்லா அரை போட்டுருங்க. இது மாதிரி நம்ம மூடி போட்டு வேக வச்சு செய்கிற இந்த சட்னி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவரோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம். எந்த ஒரு ஆயிலும் நம்ம இதில் சேர்க்க வேண்டியதில்லை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் தாளித்து கூட சேர்த்துக்கிறலாங்க. தாளிப்புக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துடலாம். உளுந்து செவக்க வரையில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தாளிப்பை எடுத்து சட்னியில் சேர்த்துடலாங்க. ஒரு சட்னி இருந்தால் போதுங்க. எத்தனை இட்லி தோசை வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். 5 நிமிஷத்துக்கும் குறைவான நேரத்துல ஒரு அற்புதமான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி தோசைக்கு இந்த மாதிரி சட்னி வச்சீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கணும்ட்டே தோணும். இன்னைக்கு செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்க. தமிழ் இனியது, நம் சமையல் சுவை மிகுந்தது.